தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 15 வசனம் 12. நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, இந்த நாட்களில் அன்பு குறைந்து போய்கொண்டே போகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எந்த இடத்துல பார்த்தாலும் அன்பில்லை ஆண்டவரே. சொந்த ஆண்டவரே சகோதரனை நேசிக்க முடியவில்லை ஆண்டவரே. சொந்த மனைவியை கணவனை நேசிக்க முடியவில்லை சுவாமி. எத்தனை கோபங்கள், எத்தனை எரிச்சல்கள் ஆண்டவரே, எத்தனை கசப்புகள், எத்தனை வைராக்கியங்கள் ஆண்டவரே. இந்த நாளை நோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, சொந்த குடும்பத்துக்குள்ள அன்பு செலுத்த முடியாதபடிக்கு பகையோடு கூட இன்றைய வேளையில இருப்பார்களானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஒவ்வொருவரும் கழுவப்பட்டு ஆண்டவரே ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்தத்தக்கதான இருதயத்தை தாங்க ஆண்டவரே. ஐக்கியப்படுகிற இருதயத்தை கத்த தாங்க ஆண்டவரே. நீண்ட நாட்களாய் பேசாமல் இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகளோடு பேசுகிற கிருபையை தாங்க ஆண்டவரே. எந்த ஒரு கசப்பும் இல்லாதபடி தங்களை காத்துக்கொள்ளுகிற கிருபையை தாங்க. நாங்கள் பாவிகளாய் இருக்கும் பொழுதே ஆண்டவரே உங்க ஜீவனை எங்களுக்காக கொடுத்து விலையேறப்பட்ட அன்பை நீர் எங்களுக்கு காண்பித்தீங்க ஆண்டவரே. நாங்கள் அந்த அன்பை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் காண்பிக்கத்தக்கதான கிருபையை கத்தர அருளி செய்யும்படியாய் செபிக்கிற சுவாமி. ஆண்டவரே, பகையாய் இருந்தவர்கள், உம்மை காட்டி கொடுத்தவர்கள், உமக்கு துரோகம் பண்ணின எல்லாரையும் நேசித்தீங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட இருதயத்தை கத்தந்த நாளை நோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தர அளவில்லாமல் ஊற்றும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி. அன்பு குறைந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைக்குள்ளே வசித்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இன்றைக்கு அன்பை எங்களுக்கு கூட்டி தரும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலே ஆண்டவரே அந்த கல்வாரியின் அன்பு ஊற்றப்படும்படியாய் செபிக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பினாலே நாங்கள் நிரப்பப்படும் பொழுது ஆண்டவரே மற்றவர்களை நேசிப்பது லேசான காரியம் ஆண்டவரே. மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்துவது லேசான காரியம் ஆண்டவரே. இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த கிறிஸ்துவின் அன்பினாலே நிரப்பப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. கல்வாரியின் அன்பினாலே நிரப்பப்பட உதவி செய்யுங்க. அன்பு திரளான பாவங்களை மூடும் சுவாமி. ஆண்டவரே, அன்பு மேலானது ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒவ்வொருவரும் அன்பாயிருக்க உம்முடைய கற்பனையை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த நல்ல கிருபையை கர்த்தர் இந்த நாளில் ஊற்றுகிறீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.